வணக்கம் சகோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவு பெண் தொழில்களுக்காக தான். டாக்டர் பர்வீனா ப்ரொஃபஸர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற அவங்கள பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய ஸ்பீச்சில் நான் ரொம்ப அட்மையரான ஒரு டாக் தான் இது. அதாவது அவங்களுடைய அம்மா வந்து அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், நான் என் பொண்ணை இப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே பர்வீனா வந்து அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்களாம், போச்சு அம்மா நம்மளை பற்றி ஏதோ ஒன்று பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஐ திங்க் அவங்க மாமா அப்படின்னு நினைக்கிறேன், சொன்னாங்களாம், என் பொண்ணை நான் பையன் மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமா போனதுக்கப்புறமா அவங்க மம்மிக்கிட்ட கேட்டாங்களாம், இதை விட வேறு ஒரு வார்த்தை கிடையாதும்மா, நீங்கள் வந்து என்னை பெருசாக அவமானப்படுத்த அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, ஏன்னா எல்லாருமே வந்து தான் பொண்ணை பையன் மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவுமே பெருமிதம் கொள்வாங்க. ஒரு பொண்ணு பையன் மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் யாராவது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருப்போம்மா? அந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயம், ஒரு பையனை பார்த்து ஏன்டா பொண்ணு மாதிரி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஏன் பொண்ணுங்களுக்கு வந்து அழுக வந்து சொந்தமானதா? பொண்ணுங்க மட்டும்தான் அழுவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே ஏன் எழலை? ஒரு பையனை பார்த்து ஏன் இப்படி பொண்ணு மாதிரி அழுகுற அப்படின்னு சொல்கிறது பையனுக்கு கேவலம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணை பார்த்து நீ பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறது பொண்ணுக்கும் கேவலம்தான். பெண்மை நமது அடையாளம், நமக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை யாருக்காகவும் எங்கேயும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி ஒரு பையனை பார்த்து நீ பொண்ணு அப்படின்னு பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு அசிங்கமோ, அதே மாதிரி தான். ஸோ பி ப்ரவுட். பை பாய்.